எண்ணாகம் 24 அதிகாரம் 15 வசனம். தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேரின் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன், man which eyes are open. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்ப கண் திறக்கப்படுதல். அப்ப இவ்வளவு நேரமும் பிலேயாம் கூடனா இருந்தானா அப்படின்னா திறந்திருந்து பிலேயாம் பார்த்தான். ஆனால் எப்பொழுது அவன் பார்க்கிறான்? தேவதூதனை கழுதையை அடிக்கிறான். கழுதையை ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே கழுதை பேசுகிறது, மிருகம் பேசுகிறது. என்ன சொல்லுது? ஏன் என்னை இதுவரைக்கும் நீ அடித்தாய், 3 தரம் அடித்தாய் என்று அந்த மிருகம் பேசுகிறது. அந்த மிருகம் பேசின உடனே அவன் சொல்றான், நீ இதுவரைக்கும் என்ன செய்துட்டு வந்த? என்ன செய்துட்டு வர? இது வரைக்கும் பரியாசம் பண்ணிட்டு இருக்க, என்ன நீ கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. என் கையில கத்தி மாத்திரம் இருந்தேன்னா செய்திருப்பேன், உன்னை வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய தூதன் கண்ணை திறக்கிறார். இவ்வளவு நேரம் எதிரே பிரம்மாண்டமாய் நிற்கிற தேவதூதனை காண முடியாத பிலேயாம் புறக்கண்ணிலே கண்டு கழுதையோடு பேசுகிறான், மிருகத்தோடு பேசுகிறான். மிருக வார்த்தை வருகிறது, மிருக கோபம் வருகிறது அவனுக்கு. மிருகத்தின் கோபத்திலே கத்துகிறான், ஏன் என்னை பரியாசம் பண்ணுகிறாய்? அந்த கழுதை தேவதூதன் நிற்கிறதினாலே அது சுவர்புறமாக ஒதுங்கி போகிறது, தேவதூதனுக்கு வழிவிட்டு. அப்படி தேவதூதன் எதிரே வருகிறார் என்று கழுதை காண்கிறது, கழுதை ஒதுங்குகிறது. இவனுடைய கால் சுவற்றிலே உரசுகிறது. ஆனா தேவதூதனை பிலேயாம் பார்க்கவில்லை. அவ கர்த்தர் கண்ணை திறக்கிறார். திறந்த உடனே பிலேயாம் பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை கண்டு அவன் தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அதனால்தான் 24 அதிகாரம் 15 வசனத்துல சொல்றாரு, கண் திறக்கப்பட்டவன். அப்ப இவ்வளவு நேரம் கண் திறக்கப்படலை. இவ்வளவு நேரம் அந்த மிருகத்தோடு வாதாடி சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். ஏன் என்ன இப்ப பரியாசம் பண்ற, ஏன் பரியாசம் பண்ற, ஏன் பரியாசம் பண்ற? ஆனால் இப்பொழுது கண் திறக்கப்படுகிறது அவனுக்கு. இந்த காலை நேரத்திலே, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், உம்மை காண என் கண்களை திறந்தருளும். இவ்வளவு நேரம் கர்த்தரை காண முடியாத கண், கர்த்தர் திறந்ததுக்கு அப்புறம் தான் தேவதூதனை இவனால் பார்க்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில என்னுடைய கண் திறக்கப்பட வேண்டும். கண் திறக்கப்பட்டவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். உன்னதமானவர் அளித்த அறிவு, சர்வ வல்லவருடைய தரிசனம். அறிவும் தரிசனமும் இல்லாமல் தேவ சமூகத்திலே நாம் இருப்பது பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்துக்கு வருகிறது ஒரு அறிவோடு வர வேண்டும். தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு வெளிப்படுத்தலோடு வர வேண்டும், தரிசனத்தோடு வர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய தரிசனம் எனக்கு தாரும். என்ன செய்கிறான்? கோபப்படுகிறான், மிருகத்தோடு பேசுகிறான், சத்தமிடுகிறான். மிருகத்தை பார்த்து இல்லை அன்பானவர்களே, மிருகத்தை பார்த்து நீங்கள் சத்தமிட தேவையில்லை, மிருகத்தினிடமிருந்து நீங்கள் கோபப்பட தேவையில்லை. அதற்கு பதிலாக உன்னதமானவருடைய அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரை பார்த்து கேட்போம் எல்லாரும் அப்படியே, ஆண்டவரே உன்னதமானவரின் அறிவும் சர்வ வல்லவரின் தரிசனமும் எனக்கு தாரும். அல்லேலூயா சொல்லுமா? எனக்கு அந்த தரிசனம் தாரும் ஆண்டவரே. அந்த தரிசனத்தினால் என்னை நிரப்பும். கண் திறக்கப்படட்டும். இதுவரைக்கும் பிரச்சனை என்ன? கண் திறக்கப்படவில்லை. கண் திறக்கப்படாததுதான் ப்ராப்ளம்.
குருடர்களாக நாம் அமர்ந்திருக்க கூடாது. சபையிலே தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே தேவ சாயலை காண வேண்டும், தேவ சமூகத்தை காண வேண்டும், தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். அவருடைய கண் திறக்கப்படுகிறது. அதற்கு கிரேக்க வார்த்தை ஷாதம், அதனுடைய எபிரேய சொல் ஷாத்தம். ஷாத்தம் என்று சொன்னால் திரை நீக்கப்படுகிறது, திரை நீக்கப்படுகிறது. எனக்கு முன்னால் ஒரு திரை இருக்கிறது, தேவனை காண முடியாத திரை, தேவ தரிசனம் காணக்கூடாத ஒரு திரை, தேவனை காண முடியாத ஒரு திரை, ஷாத்தாம். அவன் சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன், எனக்கு முன்னால் இருக்கிற முகத்திரை அகற்றப்பட்டு விட்டது. நான் கண்ணை திறந்து பார்த்தாலே யாரை பார்க்கிறேன்? தேவனை பார்க்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கணக்கு முன்னால் இருக்கிற திரை அகற்றப்பட வேண்டும். தேவனை பார்க்கிற ஒரு பார்வை என்னுடைய கண்ணில் வர வேண்டும். அது ஒன்று மாத்திரம் எனக்கு தேவை, தேவனை பார்க்கிற ஒரு பார்வை. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும். எலிசா ஜெபம் பண்றார், ஆண்டவருடைய இவனுடைய கண்களை திறந்தருளும், கண்ணை திறக்கணும் ஆண்டவரே. அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கலையா? எலியா ஜெபம் பண்ணும்போது எலிசா இவ்வளவு நேரம் அவனுக்கு கண்ணு திறக்கலையா? திறந்திருக்குது. திட்டுறாரு எலிசா, இது திராட்சை தோட்டங்களை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களை வாங்குகிறதுக்கும் பொன்னை வாங்குகிறதுக்கும் இதுதான் உனக்கு காலமா? இதான் உனக்கு காலமா? உன் கண்ணு எதை பார்க்குது? பொண்ணை பார்க்குது, ட்ரெஸ்ஸை பார்க்குது. இதைத்தான் உன் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றிலும் இருக்கிற அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்கிறதற்கு உன் கண் தெரியவில்லை. நீ ஒரு குருடன். என் மனம், என்னுடைய மைண்ட் உன்னோட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கு, பணத்தை வாங்குகிறது. யார்கிட்ட வாங்குற? அவன் ஒரு விசுவாசியா வர்றான், ரட்சிக்கப்பட்டவனாய் போகிறான். ஒலிவ தோப்புகளை வாங்குறது, திராட்சை தோட்டங்களை வாங்குறதுக்கு, ஆடு மாடுகளை வாங்குறதுக்கு, வேலைக்காரர் வேலைக்காரிகளை வாங்குறதுக்கு இதுதான் காலமா? கேசிக்காக ஜெபம் பண்றார் எலிசா, ஆண்டவரே உன் கண்களை திறந்தருளும். அவன் கண்ணில் என்ன படுது? பணத்தை கொண்டு வந்திருக்கிற நாகமானை குஷ்டரோகியை பார்க்கிறது. அவனுடைய கண்கள் பணம் வைத்திருக்கிற குஷ்டரோகி. திராட்சை தோட்டம் வஸ்திரம் எல்லாம் வாங்குறது யார்கிட்ட? நாகமான் கிட்ட. சீரிய படைத்தலைவனாகி நாகமான் இருக்குதான குஷ்டரோகி கிட்ட பணம் வாங்குறதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம். நம்மை சுற்றிலும் மலையை சுற்றிலும் இருக்கிறதான அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, சபையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள், அக்னிமயமான குதிரைகள் இருக்கிறதை என் கண் பார்க்க வேண்டும். என் கண்ணை திறந்தருளும். எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.